கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் திமுக ஊழல் தான் 2G ஊழல் தான். ராஜா கைது, கனிமொழி கைது, சரத் ரெட்டி கைது. திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு யாரால வந்தது? ராஜாவால். இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு செந்தில் பாலாஜினால தான் வந்தது. சசிகலா வட்டாரத்தில் மிக நெருக்கமான நபர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை அரசியல் விட்டு காலி பண்ணணும் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர ஓபிஎஸ் அப்ப முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு? ஓபிஎஸ் இன்ஸ்டன்ட் முதலமைச்சர். ஜெயலலிதா எப்பெல்லாம் பதவி விலகுதோ ஜெயிலுக்கு போதோ ஓபிஎஸ் ஆக்கிறோம். அந்த இடத்துக்கு என்ன கொண்டு வாங்குறாரு? யாரு? செந்தில் பாலாஜி. 21 திமுக பேரம் பேசி திமுக 300 கோடி கொடுத்து தான் சபரீசன் உதயநிதிட்ட இவர் கடந்த காலமாக நெருக்கமாக மாப்பிள்ளையிட்ட நெருக்கமாக இருந்து இந்த சீனியர் அமைச்சர்களை அவர் கண்டுகொள்றது. திமுகனா இப்போ செந்தில் பாலாஜி சின்னவர் சொல்லித்தான் குதிரை பேரம் கடுமையாக பண்ணார். இது கட்சி கெட்ட வேற எல்லா பணமும் ஜனநீதி தான் கொடுத்த. யார் ஜனநீதி? உதயநிதி கைது நேரத்தில் பெரிய ரியாக்ஷன் ஸ்டாலினை பார்க்கறது, அறிவாளி பக்கமே செக் பண்ணுறது. அனந்தேவி 2 பேரா இப்ப எங்க பார்வை எங்க இருக்கு? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கங்க. வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாவேக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் அவர் மீதான ஒரு அதிருப்தி, அவங்க ஒரு கோபத்தை செயல்பட்டது, கரூர் சம்பவத்துக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிற பரப்புரைகள்லாம் செய்யப்பட்டுச்சு. அதே போல் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது கேஸு, அதுக்கப்புறம் அவர் பெயில் வாங்கினது இதெல்லாம் பார்த்தோம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் ஒரு அதிருப்தியில் இருக்கிற மாதிரி சில செய்திகள் பேசப்படுது. அவர் திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாரா? வரக்கூடிய செய்திகள்னா இப்போ செந்தில் பாலாஜி அரசியல் நிலைமை என்னவாக இருக்கு? அதாவது செந்தில் பாலாஜி மிக குறுகிய காலத்தில் தான் அரசியலுக்கே வரார். அவர் 2000 மதிமுகவில் ஒரு ஆர்வலர். மதிமுகவில் இருந்து மீண்டும் எங்கே போகிறாருன்னா திமுகவுக்கு போகிறார். அங்கேயும் பெரிய அளவில் எடுபடலை. திருப்பி அதிமுகவுக்கு வர்றார். கரூரை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில்னு கேட்டிங்கன்னா, கரூரில் நிறையா ஜவுளி உற்பத்தி, அதாவது பெட்ஷீட்டு, லுங்கி, இப்படி காடா. அகமதாபாத்தில் எந்த ஆலைகளும் இல்லை. என்ன ஆலை இருக்குன்னா மறுசுழற்சி ஆலைகள் தான் குஜராத்தில் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது. இப்போ இந்த துணி பிளைனாக போகும், காடா துணியை சட்டையா, லுங்கியா, சுடிதாரா, பெண்கள் ஆடையா, இப்படி பல வகையில் ஆடை டிசைன் பண்ணி தயார் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே துணி உற்பத்தி கிடையாது. நல்லா கேட்டுங்க. நான் அகமதாபாத்தும் போயிருக்கேன், திருப்பூரும் நான் பிறந்த ஊர். என்னென்னா திருப்பூர், சோமனூர், மங்களம், கரூர், ஈரோடு, பள்ளிப்பாளையம் எல்லாமே தறி இருக்கும். எனக்கு தெரிந்து ஒரு 50,000 தறி இருக்குது. அகமதாபாத்தில் நூலும் உற்பத்தி ஆவதில்லை. பஞ்சிலிருந்து தான் நூல் வரும். பஞ்சிலிருந்து நூல் எடுக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுமே கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அப்போ இந்த காடா தொழில் அதிகமாக இருக்கிறது ஊர் கரூரில். என்ன பண்ணுவாங்க? பள்ளிக்கூடம் முடித்த பிறகு ஒரு 10 பேர் சேருவான். ஆளுக்கு 10,000 போட்டு 1 லட்சம் ரூபா ஒரு ஃபைனான்ஸ். தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, முட்டிச்சந்துக்கு என்ன இருக்கும்? ஃபைனான்ஸ். சுந்தரம் ஃபைனான்ஸ், கணபதி ஃபைனான்ஸ். எப்போ 1 லட்ச ரூபா வச்சுட்டு ஃபைனான்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொழிலாளிக்கு பணம் கொடுத்து வாங்குவோம். இப்போ கரூரில் 47 செத்து போனால முழுக்க லேபர் ஏரியா தான். அவனுக்கு பணம் தேவைன்னா எங்கே வந்து வாங்கிக்குவான்? இதை ஃபைனான்ஸில் வந்து வாங்கிக்குவான். வாங்கிட்டு சனிக்கிழமை சம்பளம், அங்கெல்லாம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூரில் சனிக்கிழமை சம்பளம், வார சம்பளம் கொடுத்துருவான். இப்படி ஒரு நபர் தான் செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜி அதிமுகவுக்குள்ளே வர்றாரு. அதிமுகவுக்குள்ள வந்த பிறகு மாணவர் அணி தலைவராக இப்போ தாவேக்காக போனார்ல பழைய டி நகர் எம்எல்ஏ கலைராஜன் தான் இவர் அதிமுகவுக்குள்ள அறிமுகப்படுது. ஆமாம், சரியா? நான் 2011 செந்தில் பாலாஜி ஜெயிச்சு வர்றாரு. அப்போ நான் அசம்பிளி லைப்ரரியில் இருக்கிறேன். ஒருத்தர் இன்னொருத்தர் ஓடி பிடிச்சி விளையாட, ஏதோ தள்ளி விட்டு விளையாடுறாங்க. எங்கள் லைப்ரரிக்குள்ள நான் கண்ணால் பார்த்தேன். யாரும் செந்தில் பாலாஜி இன்னொரு எம்எல்ஏ யாருன்னு தெரியல.
எல்லாம் புதுசு. இப்போ எப்படி தாவக எம்எல்ஏ சட்டசபையை பார்க்காம உள்ளே வந்திருக்காங்கல்ல, அதே போல் செந்தில் பாலாஜி 2011 உள்ளே வர்றாரு. அவர் எப்படி உள்ளே வர்றாருன்னா, ஜெயலலிதா திமுக ஆட்சி காலத்தில் 5 வருஷம் அரசியலே பண்ணலை அந்த அம்மா. கொடநாட்டை போய் படுத்துக்கிச்சு. மீண்டும் அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணி கோயம்புத்தூர் ஒரு மாநாடு, திருச்சியில் ஒரு மாநாடு. திருச்சி மாநாட்டு அப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் நேரு பஸ்ஸு கிஸ்ஸு டிராக்டரு எதையுமே அனுப்பக்கூடாதுன்னு ஆர்டிஓ மூலம் உத்தரவு போட்டார். ஆர்டிஓ மிரட்டிட்டா யாரும் வண்டி கொடுக்கல, லாரி கொடுக்கல, பஸ்ஸு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்போது செந்தில் பாலாஜிகிட்ட ஜெயலலிதா சசிகலா 2 பேர் பொறுப்பு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவதே தெரியாது. திருச்சியில் 5 லட்சம் பேர் கூட்டிடணும். இந்த செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு, ஒட்டு மொத்தமாக எல்லா கவுண்டர் பண்ணையத்துலேயும் டிராக்டர் இருக்கும், மாட்டு வண்டி இருக்கும். இந்த டிராக்டர் மாட்டு வண்டி மூலம் திருச்சி மாநாட்டில் ஒரு 50,000 பேரை தண்டி காமிக்கிறார். நம்மளால் 50,000 பேர் 5 லட்சம் பேர் இருந்துருவான். அப்போது அந்த அம்மா பார்க்குது, மாநாடு சக்ஸஸ். அந்த ஆட்சி மாநாடு முக்கியமான மாநாடு. விலைவாசி உயர்வு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் விலைவாசி உயர்வுல அதுக்கு அதிமுக திமுக சம்மந்தமே இல்லை. எது ஏறாலும் கொள்ளையடிக்கிறது தான் இவர்களோட நோக்கம். இப்படி தான் இருக்குது தமிழ்நாடு அரசியல். அப்போது அந்த அம்மா சக்ஸஸ், மாநாடு சக்ஸஸ். எங்கே பார்த்தாலும் மாட்டு வண்டி டிராக்டருமா இருக்குது. அப்போ விவசாயி வந்திருக்கான், அது இன்னொரு ப்ளஸ்ஸு. அப்போ சொல்லுது அந்த அம்மா, இந்த மாநாட்டை நடத்தக்கூடாதுன்னு போக்குவரத்து துறை மந்திரி நேரு பல சதி பண்ணியிருக்கேன். ஆட்சி எங்கள் ஆட்சி தான். அடுத்து வந்தால் செந்தில் பாலாஜி தான் போக்குவரத்துறை மந்திரிங்குது. எப்போ திமுக தேர்தலுக்கு முன்பு. அப்போ தேர்தலுக்கு முடிந்த பிறகு செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் அமைச்சர். சரியா? இதுதான் இவர் அமைச்சரான கதை. அமைச்சர் ஆவார் அன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரியாது. அதான் நான் லைப்ரரியில் பார்த்தேன்னு சொல்ல, ஏதோ தள்ளி விட்டு விளையாடுறாங்க. நீ ஏதோ சொல்ல அவர் அப்போ நாங்கள் ஏதோ இன்னொருத்தர் யாருன்னு தெரில, அப்போ இவங்களாம் எம்எல்ஏப்பா அப்படின்னு அந்த லைப்ரரியில் நாங்கள் சொல்லிக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா அமைச்சர் செந்தில் பாலாஜி அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா, அதிகாரத்தை நோக்கி நகரணும்னு முடிவு பண்ணி இளவரசியை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். இளவரசி எங்கே இருந்தாங்கன்னா போயஸ் கார்டன்லேயே குடியிருந்தாங்க. இளவரசியினுடைய கணவர் விவேக்குடைய அப்பா ஹைதராபாத்தில் ஜெயலலிதாவுக்கு வீடு கட்டும்போது மின்சாரம் தாங்கி செத்து போயிட்டார். அந்த சோகத்தினால இளவரசி விவேக்கெல்லாம் போயஸ் கார்டன்லேயே குடியிருந்தாங்க. கெட்டியாக பிடிச்ச பிறகு மேலே மேலே இவருடைய வளர்ச்சி அங்கே தான் நடக்குது. நடந்த பிறகு இவருடைய பிஏவா கனிமொழியிட்ட அரசு பிஏவாக இருந்த கலைச்செல்வனை இவர் பிஏ வச்சுக்கிறார். இதுதான் இவரை அமைச்சரவையிலிருந்து விரட்டுவதற்கும் காரணம். அதுக்கு பிறகு அவர் அஞ்ஞான வாசம், அதன் பிறகு தான் அவருடைய மிகப்பெரிய ஏறுமுகம். எடப்பாடி காலத்தில் எடப்பாடி காலம் வந்த பொழுது சசிகலா வட்டாரத்தில் மிக நெருக்கமான நபர் செந்தில் பாலாஜி. இப்படி இருந்து கடைசி கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் பாஸ்கர் செந்தில் பாலாஜி 2 பேர் தான் அங்கே சசிகலா நெருங்கிய வட்டாரத்துக்குள்ளே 2 பேருக்கு தான் செல்வாக்கே. எம்ஆர் விஜயபாஸ்கரா ஹெல்த் விஜயபாஸ்கரா? ஹெல்த் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் நல்ல கேள்வி கேட்டீங்க. செந்தில் பாலாஜியை அரசியல் விட்டு காலி பண்ணணுன்னு தான் எம்ஆர் விஜயபாஸ்கரை ஓபிஎஸ் முதலமைச்சர் கேண்டிடேட். யார்? ஓபிஎஸ். இன்ஸ்டன்ட் முதலமைச்சர். ஜெயலலிதா எப்பெல்லாம் பதவி விலகுதோ ஜெயிலுக்கு போதோ ஓபிஎஸ் ஆக்கிடும். அந்த இடத்துக்கு என்ன கொண்டு வாங்குறாரு? யார்? செந்தில் பாலாஜி. புரியுதா? இன்ஸ்டன்ட் முதலமைச்சராக என்ன அறிவிங்க? இதுதான் ஓபிஎஸ்க்கும் செந்தில் பாலாஜிக்குமான தகராறு. அப்போது உன்னை காலி பண்ணால் உன்னை மாதிரி இன்னொரு ஆளை உருவாக்கணும். அப்போ ஒன்றிய செயலாளராக இருந்த விஜயபாஸ்கரை அமைச்சராக்குனதே ஓபிஎஸ் தான். யாரை காலி பண்ணுறதுக்கு? செந்தில் பாலாஜி. புரியுதா உங்களுக்கு? அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரை செந்தில் பாலாஜி கார்னர் பண்ணுவதற்காகத்தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் கொண்டு வந்தார். ஏன்னா முதலமைச்சர் நாற்காலிக்கு ஒரு பெரிய போட்டியில் யாருமே இல்லை, செந்தில் பாலாஜி இருக்கு. இதுதான் செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் வாழ்க்கையை. இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா மரணம் செந்தில் பாலாஜிக்கு பழைய செல்வாக்கில் பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவு வந்த பிறகு
செந்தில் பாலாஜி பார்க்குறாரு, இது நமக்கு மன்னார்குடி குடும்பம் போதிய அளவில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் என்ன நினைக்கிறார், செந்தில் தன்னை முதலமைச்சராகணும்னு நினைக்கிறார். எடப்பாடியை இன்ஸ்டன்ட் முதலமைச்சராக வர்றதுக்கு முயற்சி பண்ணார் இளவரசி மூலம். அதை ஓபிஎஸ் காலி பண்ணிட்டாரு. அதன் பிறகு இந்த கும்பல்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறார். இல்லைன்னா செந்தில் பாலாஜி தான் எடப்பாடிக்கு பதிலாக முதலமைச்சர் வேட்பாளர். இந்த இந்த குடும்பத்தினுடைய நட்பு வட்டாரத்திலிருந்து விலக ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய இழப்பே. அப்போ அது முடிஞ்சது. அப்புறம் கடைசியாக என்ன ஆச்சுன்னா 21 திமுகட்ட பேரம் பேசி திமுகட்ட 300 கோடி கொடுத்து தான் சபரீசன்கிட்ட நெருக்கமாகிறார். இவர் 300 கோடி, போக்குவரத்து துறை மந்திரி அது மாற்றி வந்தாங்கல்ல கண்ணப்பன் 300 கோடி, 2 பேர் 300 கோடி கொடுத்து தான் மாப்பிள்ளைகிட்ட அமைச்சர் ஆகிறாங்க. அமைச்சர் ஆன பிறகு கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு யாரை, மாப்பிள்ளை சபரீசனை. கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் அன்புநாதன், நீங்கள் தேர்தல் வருகிற பொழுது பல கோடியை டிஸ்பியூட் பண்ணுவார்ல அன்புநாதனை கையும் களமாக பிடிச்ச அந்த ஐபிஎஸ் அதிகாரி ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி அதிமுக காலத்திலும் சரி அந்த அம்மா பேர் எனக்கு மறந்து போச்சு. காத்திருப்போர் பட்டியல் தான், 10 வருஷம் காத்திருப்போர் பட்டியல். அந்த அம்மா பேர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நல்ல பேர். இப்படி அப்போ செந்தில் பாலாஜி திமுகவுக்குள் வருகிற பொழுது பேரம் பேசி தான் வர்றாரு. பேரம் பேசி வந்த பிறகு சபரீசன் வழியாக ஸ்டாலின்ட்டு போகிறாரு. ஸ்டாலின்கிட்ட கெட்டியாக ஒட்டிக்கிறார். ஸ்டாலினை சிரமப்பட்டு சொல்லுகிற வேலையை மிக சாதாரணமாக செய்கிற நபராக மாறிய பிறகு அந்த குடும்பத்தில் நம்பர் 1 ஆளாக மாறிட்டார். மாறி திமுகவினுடைய 50 தலைவர்களில் ஒரு ஆளாக வந்துட்டார். நவீன 50 தலைவர்கள் யார், நீங்கள் மூர்த்தி, சேகர்பாபு, ஏவா வேலு, நேரு, செந்தில் பாலாஜி. 5 ஆண்டு காலம் செந்தில் பாலாஜி எதை சொல்லுகிறாரோ அதை எதிர்த்து பேசுவதற்கு ஆள் இல்லை. அதாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவுடைய 5 பெருந்தலைவர்கள் ஒரு நபர் கூட அந்த அளவுக்கு வந்தார், சிறைகளுக்கு போனார். அப்போவுமே அவர் கட்சி மாதிரிலாம் இல்லை. இப்போ திமுக மேலே ஒரு அதிருப்தி வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, இப்போ கை சின்ன ஒரு கை ஓங்கியிருக்கு, மாப்பிள்ளை கை தாழ்ந்து போச்சு. இப்போ அரசியல் இப்போ பண்ணக்கூடிய ஹீரோ யார், உதயநிதி தான். உதயநிதிட்ட இவர் கடந்த காலமாக நெருக்கமாக இல்லை. மாப்பிள்ளைகிட்ட நெருக்கமாக இருந்து இந்த சீனியர் அமைச்சர்களை அவர் கண்டுகொள்கிறதே இல்லை. நேருவை, வேலுவை, மூர்த்தி, துரைமுருகன் இவர்களை அவர் கண்டுக்கிறதே இல்லை. மாப்பிள்ளை மூலம் ஸ்டாலின்ட்ட நல்ல நெருக்கம், துர்கா மாட்டா நல்ல நெருக்கம். இதுதான் இவருக்கு இப்போ ஒரு பெரிய பின்னடைவு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகனா இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் தான் நிற்கிது. நீங்கள் கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் திமுக ஊழல்லாம் 2G ஊழல் தான். ராஜா கைது, கனிமொழி கைது, சரத் ரெட்டி கைது. திமுக மிகப்பெரிய பின்னடைவு யாரால் வந்தது, ராஜாவால். இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு செந்தில் பாலாஜினால தான் வருது. இந்த யார் இப்போ நேரம் பார்த்து காத்திருந்தாங்கல்ல, வேலு, பாபு, சேகர் பாபு, மூர்த்தி, நேரு 4 பேரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவரால் நமக்கு ரொம்ப கெட்ட பேர். திமுக தாவேக்காவும் இப்போ பிஜேபியும் செந்தில் பாலாஜி மீது வன்மை வச்சுருக்காங்க. தாவேக்காவும் அதே மனநிலையில் இருக்குது. ஆக இவரை கொஞ்சம் ஓரம் கட்டுனா செந்தில் பாலா, நீங்கள் வாதவரிச்சு என்ன சொல்கிறாரு, ஒரு கணக்கு தீர்க்க வேண்டி இருக்குது. கரூர்னால செந்தில் பாலாஜி வழக்கு தான். தாவேக்காவுக்கு ஒரு கரும்புலி என்ன, அந்த 41 பேர் மரணம், இது செந்தில் பாலாஜி தான். அதனால் தாவேக்காவை நம்மளோட இனிமேல் நெருக்கமாக போகணும், தாவேக்கா கண்டு காணாமல் இருக்கணும், தாவேக்கா வித்து அரசியல் பண்ணுறோம்னா செந்தில் பாலாஜி கொஞ்ச நாளைக்கு ஓரங்கட்டி வச்சா தான் அது நல்லது. இந்த யோசனை யார் சொல்கிறா, 50 தலைவர்கள் இருக்கிற 4 தலைவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதை ஸ்டாலினால் தட்ட முடியல, உதயநிதியால் தட்ட முடியல. அதுதான் இந்த வழக்கு வந்தது. இப்போ கடைசியாக சின்னவர் சொல்லித்தான் குதிரை பேரம் கடுமையாக பண்ணார். இது கட்சி கெட்டவர் ஆகிப்போச்சு. யார் சொல்கிறா, இந்த 50 தலைவர்கள் 4 பேர் அவர்களும் செய்யலை, செந்தில் பாலாஜி செய்கிறாரு. செந்தில் பாலாஜி செய்பவரை இதுதான் நேரம்னு சக்ஸஸ் ஆகிருந்தால் ஓகே, இது சக்ஸஸ் ஆகலைன்னு ஒன்றையும் என்ன பண்ணுறாங்க, இவரை
புறக்கணிப்பதற்கான தூபத்தை போட்ட பிறகு செந்தில் பாலாஜி ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. செந்தில் பாலாஜி இனி நம்ம திமுகவை நம்பினா பிரயோஜனம் இல்லை, நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எதிர்காலத்தில். அப்போ எங்கே போக முடியும்? டெல்லி பாதுகாப்பு வேணும். யார்? பிஜேபி தான். பிஜேபியோடு இப்போ பழைய கூட்டாளி யாரா? நயினார். அவர் மந்திரியாக இருந்தாங்க. பழைய கூட்டாளி, எனக்காக டெல்லியில் பேசுங்க, எனக்கு ஒரு பெரிய பதவி, ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தா நான் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன். திமுகவில் எனக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக இப்போ அன்பில் மகேஷ் இப்போ இந்த எஜுகேஷனில் இப்போ கைது பண்ண போகிறாங்க. அரசகுமார் இப்போ ஜெயிலில் இருக்கார், வந்திருக்காரு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பூரா என்ன சொல்லிட்டாரு? நான் எல்லா பணமும் ஜனனிட்டு தான் கொடுத்தேன். யார் ஜனனி? மகேஷோட பொண்டாட்டி. அந்த அம்மா 6 வட்டிக்கு 3000 கோடி கொடுத்து இண்டஸ்ட்ரியலுக்கு போகிறான். அவன் பூரா ஓடி போயிட்டான். 3000 கோடி போச்சு. இப்போ இவரை கைது செய்யலாமா விசாரிக்கலாமா? யாரை? மகேஷை. மகேஷ் நேராக போய் எங்கே காலில் விழுந்துட்டாரு? விஷ்ணு ரெட்டியில் போய் விழுந்துட்டாரு. இப்போ எல்லாமே விஷ்ணு தான். ஆக்கல், அழித்தல், காத்தல் எல்லாம் யாரு? விஷ்ணு தான். இந்து மதத்தில் 3 கடவுளை சொல்லுவான். ஆக்கல், அழித்தல், காத்தல். இப்போ விஷ்ணு ரெட்டி தான் 3 வேலையும் செய்கிறாரு. அவர்கிட்ட போய் சரண்டர் ஆன பிறகு நேரு அந்த சரண்டர் ஆகிட்டார். வயசான காலத்தில் ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாதீங்க, உங்களுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜோ கொடுத்துட்றேன், வக்கீல் ஃபீஸோ கொடுத்துட்றேன். யார்? நேருவும் அதே ரூட்டில் போய் மகேஷும் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ திமுக பயங்கர அப்செட். என்னடா எல்லாம் நம்மளை விட்டுட்டு அங்கே போய் செட்டில் ஆகிறானுங்களே, அவன் காப்பாற்றான பார்ப்பான். இப்போ செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாரு? இவன் பூரா போய் நம்ம சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். யாரோட? தாவேக்காவோட. இவன் பூரா அங்கே போய் செட்டில் ஆகிட்டு இருக்கான். இது நம்மளுக்கு இனி திமுக பாதுகாப்பு இல்லை. என்ன பண்ணுறது? எங்கே போகிறது? பாஜக தான் பாதுகாப்பு. அதனால் நயினார் மூலம் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாச்சு. இது திமுக தரப்புக்கும் தெரிஞ்சு போச்சு. திமுக தரப்பு என்ன நினைக்குது? இவர் நம்மளை விட்டு போயிடுவார், போனால் போட்டு. திமுகவுடைய ஸ்டாண்ட் அதுதான். இருந்தால் பயன்படுத்திக்கலாம், போனால் போயிட்டு போய் விட்டுறலாம். இந்த மனநிலைக்கு செந்தில் பாலாஜி வந்த பிறகு அவர் இப்போ ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. உதயநிதி கைது நேரத்தில் பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல, போய் ஸ்டாலினை பார்க்கறது இல்லை, அறிவாளி பக்கமே தென்படுறது இல்லை. ஆனால் இவர் 2 பேரும் இப்போ எங்கே பார்வை எங்கே இருக்குது? டெல்லி பக்கம் இருக்குது, கமலாலயத்து பக்கம் இருக்குது. வேறு வழி ஏன்னா பல ஆயிரம் கோடி இருக்குது, வழக்கு இருக்குது. இதை காப்பாற்றணும்னா எங்கே போய் சேருங்க? எதிரியான அண்ணாமலை இப்போ பிஜேபியில் இல்லை. அது ஒரு அருமையான பயன். அண்ணாமலை பிஜேபியில் இல்லை. அதனால் சரி, நமக்கு இப்போ பாதுகாப்பு வேணும். முதல்ல உன்னை பாதுகாத்து கொள்வதே ஒரு போர் முறை. டிஃபென்ஸ் ஆஃப் செல்ஃப், அதாவது அஃபென்ஸ்வான். உன்னை பாதுகாத்து கொள்வதே ஒரு போர் முறை. இப்போ செந்தில் பாலாஜி ஏதாவது ஒரு பக்கத்தில் போய் தன்னை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தால் பிஜேபி பக்கம் தூது விட்டுட்டு இருக்காரு. கூடிய விரைவில் பிஜேபியில் ஒரு பெரிய பொறுப்புக்காக காத்திருக்காரு. பொறுப்பு வந்தால் கரூரில் என்ன பறக்கும்? காவி கொடியும் தாமரை கொடியும் கரூரில் பறக்கும். அண்ணாமலை காலத்தில் கூட பறக்க முடியாத. ஏன்னா இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறா? இவர் நமக்கு ஒரு அதிரடியான அரசியல்வாதி, இவருடைய அதிரடியான அரசியல்வாதி. அதனால் இவர் நம்ம கூட இருப்பது நல்லது தான். நம்மளாலே கைது பண்ண முடியல, பாஜக நினச்சே கைது பண்ண முடியல. விமானம் தயாராக இருந்தது ஏர்போர்ட்டில், திகாரு கொண்டு போய் திமுகவுக்கு அபூர்வமாக மாறுறதுக்கு. அதையே தப்பினவர் செந்தில் பாலாஜி. அப்போது இப்படியான நபர் தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.